தக் லைஃபில் பணிபுரிந்த பிரபலங்களின் மகள்கள். மணிரத்னம் எழுதி இயக்கிய தக் லைஃப் படத்தில் சுந்தர் சி, குஷ்புவினுடைய மகள் அவந்திகா சுந்தர் மற்றும் இளம்புயல் ஏஆர் ரஹ்மானுடைய மகள் அலிஷா ஆகிய இருவரும் உதவி இயக்குநராக பணிபுரிந்தார்கள். பெயர்களும் தக் லைஃப் படத்தின் டைட்டிலில் இடம்பெற்றது. எத்தனையோ வெற்றி படங்களை இசையமைத்திருந்தாலும் தன்னுடைய மகள் உதவி இயக்குனர் என்று பெயர் வரும்போது அந்த தந்தைக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும் அல்லவா? அந்த சந்தோஷத்தை அனுபவித்திருக்கிறார் ஏஆர் ரஹ்மான். அதே போல் தன்னுடைய மகள் அவந்திகா சுந்தர் மணிரத்னத்திடம் உதவி இயக்குநரானது பற்றி சுந்தர் சி, குஷ்பு சொல்லும் பொழுது, என்னுடைய மகள் உதவி இயக்குநராக இருக்கிறாள். படப்பிடிப்பின் போது காலில் அடிபட்டு விபத்தில் ஏற்பட்டது. இதனால் கொஞ்ச நாள் ஓய்வில் இருந்தாள். அதற்கு பிறகு மீண்டும் உதவி இயக்குநராக பணிபுரிந்தாள். எனக்கு என்னுடைய மகள் பெயரை உதவி இயக்குனர் பட்டியலில் பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது என்று பெருமைப்பட்டார் நடிகை குஷ்பு சுந்தர். புஷ்பா படத்தில் பாடிய பின்னணி பாடகி மீது போலீசார் வழக்கு பதிவு. புஷ்பா படத்தில் அனைத்து ரசிகர்களையும் கவர்ந்த பாடல் ஓ சொல்றியா மாமா ஓ சொல்றியா. அந்த பாடலை பாடியவர் மங்லி, தெலுங்கு பின்னணி பாடகி. இவர் ஒரே பாடலிலேயே மிகப்பெரிய புகழை எட்டிவிட்டார் மங்லி. சமீபத்தில் அவருடைய பிறந்தநாள் விழாவை ஆந்திராவில் உள்ள மிகப்பெரிய நட்சத்திர ஹோட்டலில் கொண்டாடினார். அவர்களுடன் அவருடைய தோழிகள், நண்பர்கள் எல்லோரும் ஆனந்த தாண்டவம் ஆடினார்கள். அந்த மது விருந்தில் போதைப் பொருட்களும் பயன்படுத்தப்பட்டன என்று போலீஸாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இந்த அடிப்படையில் போலீஸார் அந்த நட்சத்திர விடுதிக்கு சென்று சோதனையிட்டார்கள். அப்போது அங்கு போதைப் பொருள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து சிலர் கைது செய்யப்பட்டார்கள். பின்னணி பாடகி மங்லி மீது போலீஸார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். மங்லி போதைப் பொருள் பயன்படுத்தினாரா? போதைப் பொருளை மற்றவர்களுக்கு விநியோகித்தாரா? போதைப் பொருள் கடத்தலுக்கும் மங்லிக்கும் தொடர்பு இருக்கிறதா? அங்கு மது இருந்தியவிடம் அந்த நபர்களுடன் தொடர்பு உண்டா என்பது பற்றியெல்லாம் போலீஸார் தீவிரமாக விசாரித்திருக்கிறார்கள். இது ஆந்திர படவலையை பெரும் அதிர்ச்சியில் உள்ளாக்கியுள்ளது. பப்பில் கலாட்டா பிரபல நடிகை மீது வழக்கு பதிவு. தெலுங்கில் பல டிவி சீரியலில் நடித்தவர், சில படங்களில் நடித்தவர் நடிகை கல்பிகா கணேஷ். இவர் சமீபத்தில் ஆந்திராவிலே உள்ள பப்புக்கு சென்றிருக்கிறார். பப்புன்னா உங்களுக்கு தெரியும், இரவு 10 மணியிலிருந்து ஆணும் பெண்ணும் ஜோடியாக மத அருந்தி கொண்டே நடனமாடுவது. அங்கே சில விசேஷ உணவுகளை கல்பிகா கணேஷ் உத்தரவிட்டிருக்கிறார். அந்த உணவு வருவதற்கு தாமதமா அல்லது உணவு இல்லை என்று சொல்லிவிட்டார்களா தெரியவில்லை. அந்த பப்பு ஊழியர்கள் மீது சரமாரியாக தாக்கினார் கல்பிகா கணேஷ். அது மட்டுமல்ல, அருவருப்பாகவும் பேசியிருக்கிறார். இதைத் தொடர்ந்து போலீஸார் வந்தார்கள், விசாரணை நடத்தினார்கள். இன்னும் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் கல்பிகா கணேஷ் மேனேஜர் என்ன சொன்னார்னா, நாங்கள் இது பற்றி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம், சமரசமாக போய்விடுவோம் என்று சொன்னார். ஆனாலும் விசாரணை தொடர்ந்து நடந்து வருகிறது. தீபிகா படுகோனையின் முன்னாள் காதலர் பேட்டி. நான் தான் தீபிகா படுகோனையுடன் காதலை முறித்தேன். தீபிகா படுகோனே மாடல் அழகியாக இருந்தவர். அந்த சமயத்தில் மாடல் அழகராக பணியாற்றி கொண்டிருக்கிறவர் முகமது இப்ராஹிம். முகமது இப்ராஹிம் தீபிகா படுகோனையும் உயிருக்குயிராக காதலித்தார்கள். அப்போது பெரிய அளவில் பொருளாதார வருமானம் எங்களிடையே இல்லை. நானும் தீபிகா படுகோனையும் சைக்கிள் ரிக்ஷாவிலேயே வலம் வருவோம். அவர் என்னை டேட்டிங் அழைத்தார், நானும் டேட்டிங் போனேன். திடீரென்று எனக்கு என்ன தோன்றியதோ தெரியவில்லை, தீபிகா படுகோனுடன் நான் தான் காதலை முறித்தேன். இப்போது அவர் மிகப்பெரிய இடத்தில் இருக்கிறார், நான் தொட முடியாத இடத்திலே இருக்கிறார். அவருக்கு திருமணமாகும்போது கூட எனக்கு சொல்லவில்லை. அதில் எனக்கு வருத்தமும் இல்லை, ஏனென்றால் நான் முன்னாள் காதலன். இவ்வாறு சொல்லியிருக்கிறார் முகமது இஸ்மாயில், தீபிகா படுகோனையின் முன்னாள் காதலன். இதை பற்றி தீபிகா படுகோனே கண்டுகொள்ளவே இல்லை.